வணக்கம். இன்றைய ராசிபலன் 22/3/2026 தமிழ் வருடம் விசுவாச பங்குனி 8 ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை, சூரிய உதயம் காலை 6:16. சூலம் மேற்கு. மேஷராசி நண்பர்களே, தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும். வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். காப்பீடு சார்ந்த செயல்களில் லாபம் அதிகரிக்கும். பொறுப்புகள் குறையும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி குழப்பங்கள் ஏற்படும். பரணி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கிருத்திகை பொறுப்புகள் குறையும். ரிஷபராசி நண்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். எதிலும் கோபமின்றி செயல்படவும், மற்றவர்கள் குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருக்கவும் திறமை வெளிப்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை கவனம் வேண்டும். ரோகிணி பொறுப்புகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் அலைச்சல்கள் மேம்படும். மிதுன ராசி நண்பர்களே, தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். அரசால் அனுகூலம் ஏற்படும். எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிஷம் அனுகூலம் ஏற்படும். திருவாதிரை மேன்மை உண்டாகும். புனர்பூசம் தேவைகள் மேம்படும். கடகராசி நண்பர்களே, வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சாதகமாகும். உயரதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அக்கம்பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும். உதவிகள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் உதவிகள் சாதகமாகும். பூசம் அனுசரித்து செல்லவும். ஆயில்யம் வருத்தங்கள் நீங்கும். சிம்மராசி நண்பர்களே, உயரதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வியாபார எண்ணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். திருப்பணி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். முதலீடு குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம். மகம் பொறுமை வேண்டும். பூரம் ஆர்வம் உண்டாகும். உத்திரம் தாமதங்கள் அதிகரிக்கும். கன்னிராசி நண்பர்களே, இனம் புரியாத சிந்தனைகளால் மன உளைச்சல்கள் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகளில் கவனம் வேண்டும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திரம் கவனம் வேண்டும். அஸ்தம் வாதங்களை தவிர்க்கவும். சித்திரை அனுசரித்து செல்லவும். துலாம் ராசி நண்பர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நிதானமான பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். சித்திரை ஒத்துழைப்பான நாள். சுவாதி அனுகூலம் ஏற்படும். விசாகம் உதவிகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். பிற மொழி பேசும் மக்களால் ஆதாயங்கள் உண்டாகும். உழைப்பு மேம்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறம். விசாகம் தெளிவு பிறக்கும். அனுஷம் ஆதாயம் ஏற்படும். கேட்டை நெருக்கடிகள் மறையும். தனுசு ராசி நண்பர்களே, பிள்ளைகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும். புதுவிதமான இலக்குகள் உருவாகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருக்கவும். அன்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மூலம் இலக்குகள் பிறக்கும். போராடம் கவனம் வேண்டும். உத்திராடம் புரிதல் ஏற்படும். மகர ராசி நண்பர்களே, ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழல் அமையும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகும். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். உத்திராடம் சந்திப்புகள் ஏற்படும். திருவோணம் வாய்ப்புகள் சாதகமாகும். அவிட்டம் விவேகம் வேண்டும். கும்பராசி நண்பர்களே, சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் உருவாகும். வியாபாரத்தில் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். வாகன பராமரிப்பு தொடர்பான செலவுகள் ஏற்படும். அடமானமான பொருட்கள் மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் ஏற்ற இறக்கமான நாள். சதயம் வாய்ப்புகள் கிடைக்கும். பூரட்டாதி மந்த நிலை மறையும். மீனராசி நண்பர்களே, எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும்.
சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். பூரட்டாதி வரவுகள் கிடைக்கும். உத்திரட்டாதி குழப்பங்கள் விலகும். ரேவதி கவனம் வேண்டும். நன்றி, வணக்கம்.